எனக்கு எதுக்கு சலுகை கொடுக்குற? எனக்கு உரிமை. எனக்கு வேண்டியது சலுகை அல்ல, எனக்கு வேண்டியது உரிமை. பட்டியலிருந்து நீங்க இந்த சாதிக்கு இவ்வளவு இடஒதுக்கீடு கொடுக்குற நீங்க எங்களை வெளியேற்றி விட முடியாதா? பட்டியலிருந்து வெளியேற்ற முடியாதா? பெருங்குடியிலே பிறந்ததுனாலேயே தமிழன் பெருமைக்குரியவனுங்கிற புரட்சி பாவம். என் மக்கள்லாம் கேட்குறான், என்னை வெளியே விடுறாங்க. எனக்கு சலுகை வேணாம்டா. பட்டியலை வச்சு என்ன பண்ணிட்டேன்? என்ன பண்ணிட்டா நீ? எனக்கு சலுகைன்ற சலுகை தானே. எனக்கு எதுக்கு சலுகை கொடுக்குற? எனக்கு உரிமை. எனக்கு வேண்டியது சலுகை அல்ல, எனக்கு வேண்டியது உரிமை. சலுகைங்கிறது அடிமை சிந்தனை, உரிமைங்கிறது விடுதலை சிந்தனை. எனக்கு நான் எந்த பக்கம் நிற்க? எந்த பக்கம் நிற்க? அது தமிழக முதல்வர் செய்ய முடியும். பட்டியலிருந்து நீங்கள் இந்த சாதிக்கு இவ்வளவு இடஒதுக்கீடு கொடுக்குற நீங்கள் எங்களை வெளியேற்றி விட முடியாதா? பட்டியலிருந்து வெளியேற்ற முடியாதா? மத்திய அரசுக்கு சரி, மத்திய அரசுக்கிட்டே இருக்குது, நீங்கள் பரிந்துரைங்க. நீங்கள் சொன்னால் தான் கேட்குதில்ல. இடி ரைடு வரும்போது நீங்கள் போய் சொன்னால் அந்த ரைடு நின்றுதா? எத்தனை காலம் ஆட்சியில் இருந்தீங்க? எத்தனை கால ஆண்டுகள் இது கோரிக்கை? எங்களை வெளியேற்று. எனக்கு எவ்வளோ வருது? 18 விழுக்காடு இருந்துச்சு, 3 எடுத்து அருந்ததியர் கொடுத்துட்டீங்க. சரி, இப்போ எனக்கு 15 இருக்குது. 15ல் எஸ்சி எஸ்டின்னு இருக்குது. பறையர், தேவேந்திரர், பழங்குடி மக்கள். இதில் பிரி என்னை எண்ணு. தேவேந்திரன் நாங்கள் எவ்வளவு, அதுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? அதை பிரித்து கொடு. பிசி எம்சி எம்பிசியில் வச்சு கொடுத்துரு, அவ்வளோதானே. என்ன உங்களுக்கு அதில் கொடுத்தா எனக்கு வேணாம்ன்றேண்ணே. அப்புறம் எனக்கு உரியதை கூடிய, எனக்கு உரியதை கொடு. எல்லாரையும் எண்ணு. வன்னியர் எவ்வளவு எண்ணு. இங்கே எவ்வளவு தேவர் எவ்வளவு, தேவரில் கல்லர், மறவர், அகமுடையார் எவ்வளவு, கோனார் எவ்வளவு, நாடார் எவ்வளவு, உடையார் எவ்வளவு, பிள்ளை முதலியார் எவ்வளவு, முத்தரையர் எவ்வளவு எண்ணீர். அவரவர் குடிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப கொடு. இதுதான் அம்பேத்கர் சொல்றார், உரிய பங்குங்கிறார். நீ சமபங்குங்கிற நாடகத்தை அங்கே நிப்பாட்டு. உரிய பங்கத்தா. அடா, நீ மாளிகையில் இருப்ப, நம்ம பள்ளத்துக்குள்ள கீழே தாழ்வுல குடிசை கட்டி வாழ்வேன். 2 பேரும் ஒன்னா சொல்லு. நீ பல 100 ஆண்டா உனக்கு கல்வி மறுக்கப்படலை, நீ படிச்சுக்கிட்டு இருக்க. நான் இந்த தலைமுறையில் தான் பள்ளிக்கூடத்துக்கு வரேன். 2 பேரும் ஒன்னா என்ன? உடனே சமபங்குனா உரிய பங்கத்தா. அது அவர் கருத்து. அது அவர் வேணா அவர் பட்டியலில் இருந்து வெளியேற்ற வேணாம்னு கூட போராடிக்கிட்டோம். நான் வெளியேற்ற சொல்லி போராடுவேன். மக்கள் யார் கூட நிற்கிறாங்கன்னு நாளைக்கு பார்ப்பீங்கள்ல.